beyond infinity and back again. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்கு, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ப்ரீ மார்க்கெட்டில் நான் எப்படி என்ன லெவல் சொன்னேன், ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி எப்படி போயிருக்கா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, இதுதான் என்னோட ப்ரீ மார்க்கெட்டில் இருந்த சார்ட்டு. ஓகேங்களா, என்னோட லெவல் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு நமக்கு மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 16,840 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணால் நமக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இந்த சார்ட்டு பாருங்கள், இது அப்படியே நமக்கு இன்னைக்கு டிட்டோவாக ஃபாலோ பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. நான் அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போயிட்டு, ஸோ இதிலேருந்து போயிட்டு கரெக்டாக 16,840 கன்சாலிடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகைன் செம்ம ரேலி கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ரேலி. நானே மேலே போகும்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் திஸ் கைண்ட் ஆஃப் ரேலி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். செம்மையாக போயிருக்குங்க. பாருங்கள், இன்னும் மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. சரி, ஓகேங்க, நாம் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணோங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். பாருங்கள், காலையில் என்னோடய மொமெண்டம் பாசிட்டிவில் தாங்க இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்னோடய என்ட்ரி கரெக்டாக என்ட்ரி எடுத்துருன்னு சொல்லி காலையில் ரொம்ப ஷார்ப்பாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அலாங் வித் மீ ஒரு 3 சப்ஸ்கிரைபர் என் கூட நான் காலில் எடுக்கிறப்போ இருந்தாங்க. ஸோ கார்த்திக், ஜெகதீசன் அண்ட் இவர் லோகநாதன் ஒருத்தர், மொத்தம் 4 பேர் நாங்கள் ட்ரேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் கால் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு 3 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் கேண்டலில் என்னோடய என்ட்ரி நான் கொடுத்தேன். ஸோ அவங்களும் சேம் டைமில் எடுத்தாங்க. ஸோ அந்த என்ட்ரி நான் தப்பாக எடுத்த என்ட்ரிக்காக நாங்கள் லாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1800 ஈச். ஒவ்வொருத்தரும் இந்த ரேஞ்ச் லாஸ் பண்ணாங்க. 1800 லாஸ் பண்ணாங்க. கரெக்டாக 1 2 3 கேண்டில் பிரேக் அவுட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம், இந்த தப்பான என்ட்ரிக்கு நாங்கள் லாஸ் இவ்வளோ கொடுத்தோம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ரூலே பார்த்தீங்கன்னா லூஸ் 1 பார் புக் 3 பார், அந்த மாதிரி தான். மோர் தென் 3 பார் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது உங்களோட ரிஸ்க்கு. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த க்ரீன் கலரில் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். அந்த க்ரீன் கலருக்கு பாட்டமில் ஸ்டாப் லாஸ் வச்சோம். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாஸ் 1800. பட் ஆனால் நான் எகைன் என்ட்ரி எடுத்தோம். எந்த இடத்துல எடுக்க சொன்னோன்னா கரெக்டாக இந்த கேண்டல்லையே நான் எடுக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா என்னோட வியூ ஸ்ட்ராங்காக புல்லிஷில் தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல எடுத்த என்ட்ரி டைம் எங்களுக்கு தப்பான என்ட்ரியாக போச்சு. ஸோ பட் ஆனால் வியூ கரெக்டாக இருந்ததுனால நான் இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா, என்ட்ரி எடுத்துட்டு ப்ராஃபிட் பாருங்கள், எங்களோட ப்ராஃபிட் பாருங்கள், கரெக்டாக 1 2 3 4 5 இந்த கேண்டில் விட்டுருக்கேன். 1 2 3 4 5 6 7 கேண்டில் நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஓகேங்களா, என்னோட கேபிட்டலுக்கு நான் 4,222 ருபீஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஓகேங்களா, இந்த ஏரியாவில் ஜெகதீசன் ஒருத்தர் அவர் 1 2 3 4th கேண்டில்லே அவர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாரு. அவர் அரௌண்டு 4,000 பக்கம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ லோகநாதன் என் கூடயே புக் பண்ணார். அவரும் அரௌண்டு 4,000 பக்கம் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணார். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இன்னொரு நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். ரிஸ்க்கு ஒரு ஓவர் ரிஸ்க் எடுத்தோம். அது என்னென்னா பெரிய ரிஸ்க் இல்லை. ஆக்சுவலாக 16,900 அதனோட ப்ரீமியம் வேல்யூ 8 ரூபீஸ் அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேயில் அது மேக்ஸிமம் லூஸ் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா நமக்கு 300 to 400 தான். ஸோ அந்த என்ட்ரி எங்களுக்கு நான் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். சேம் டைம் அலாங் வித் மீ லோகநாதன், ஜெகதீசன் எடுத்தாங்க. ஸோ அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா
எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஏன் அந்த என்ட்ரி எடுத்தோம், ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகுங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷனாக இருந்தது. ஸோ அதேமாரி போனது. ஸோ அதில் நாங்கள் ஒரு 300 ருபீஸ் நாங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னென்ன தப்பு நடந்தது இன்னைக்கு காலையில் என்ட்ரி எடுக்கிறப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்த்திக்ங்கிறவர் எங்களோட தான் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணார். இந்த இடத்துல அவரும் ஸ்டாப் லாஸ் 1800 கொடுத்துட்டாரு. ஆனால் திரும்ப நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறப்போ என்ட்ரி ஸ்டாப் லாஸ் மட்டும் போட சொன்னேன். அவர் தெரியாமல் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டாப் லாஸ் வித் டார்கெட் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. ஸ்டாப் லாஸும் 10% கொடுத்துட்டாரு, ப்ராஃபிட்டும் 10% கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. ஸோ அதனால் அவர் வந்து குயிக்காக அவருக்கு வந்து ப்ராஃபிட் இந்த இடத்துலேயே முடிஞ்சது. இந்த இடத்துலேயே முடிஞ்சிருச்சு. அவரோட ப்ராஃபிட் வந்து இந்த லாஸை கூட ரெக்கவர் பண்ண முடியாத இடத்துலையே முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் வந்து கரெக்டாக தெளிவாக போடணுங்க. ஆர்டர் வந்து நம்ம சொல்கிறப்ப கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். டார்கெட் வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து டார்கெட் வந்து ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் வந்து மேனுவலாக கூட புக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தவிர பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ நல்லா ட்ரையல் பண்ணிட்டு போய் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எங்கே வேணாலும் புக் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் செம்மையாக போச்சு. பார்த்தீங்கன்னா நானே டார்கெட் வந்து இந்த இடத்துல புக் பண்ணேன். ஏன் பண்ணேன்னா என்னோட லிமிட் அவ்வளோதான். என்னோட கேபிட்டல் வந்து ஒரு 16,000 15,000 அரௌண்ட் 15,000க்கு எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் போதுமானது. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, அதில் அது ஈவெண்ட் ஃபெட் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். சப்போர்ட் வந்துருச்சு 16,840 வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அந்த லெவலில் இருந்து நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கூட போகலாம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து என்னோட பிளான் என்னன்னா அரௌண்ட் பிஃபோர் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே மார்னிங் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே என்னோட ட்ரேட் முடிக்கணும், என்னோட டேவை நான் க்ளோஸ் பண்ணுங்கிறத என்னோட கான்செப்ட். ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துலையும் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். அவங்களும் அதே ஜெகதீசன் லோகநாதன் அதே ரேஞ்சில் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேல் கார்த்திக் வந்து லாஸில் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ட்ரி திரும்ப இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அவரோட மூணாவது கேண்டலில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே வந்து அவருக்கு ஒரு 300 பக்கம் அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது இந்த ஏரியாவில். ஸோ ஆனாலும் அவர் வந்து நெகட்டிவ் 500 நெகட்டிவ் தான் லாஸ் புக் பண்ணிட்டு தான் போனார். பரவாயில்ல, அவர் தப்பாக போட்ட என்ட்ரிக்காக அவர் வந்து காசு ஃபீ கட்டின மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் எடுத்துடலாம், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு லேர்னிங்காக நம்ம வந்து கொடுத்த ஃபீஸ் மாதிரி நினச்சிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட்லாம் நம்ம எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து அவர் நியூ பிகினர்ஸு. ஸோ அவருக்கு நாங்கள் வந்து ஃபால்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ண சொல்லிட்டோம். அவருக்கு வந்து கொஞ்சம் பயமும் இருந்தது, நியூங்கிறதுனால பயமாகவும் இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் வந்து ஸோ இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ வேணாம், பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு டார்கெட்டு என்னென்னா லூஸ் 1 பார் புக் 3 பாரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். மேக்ஸிமம் ஒரு 5 or 6 கேண்டில்ஸில் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல புக் பண்ண சொல்லிட்டோம். அவர் வந்து டேவை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. அரௌண்ட் இப்போது நான் வந்து ஒரு 4,000, ஜெகதீசன் ஒரு 5,000 பக்கம் ப்ராஃபிட் புக் பண்ணார், லோகநாதன் ஒரு 4,000 பக்கம். அரௌண்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 13,000 பக்கம் நாங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இது லோகநாதன் வந்து நமக்கு வந்து அரௌண்டு 4,000 பக்கம் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அவர் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காரு. வீடியோங்கிறதுனால ஃபுல் ஃபைனல் தெரில. அரௌண்டு 4,000 அவர் புக் பண்ணிட்டார். ஓகேங்களா. ஜெகதீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,475 வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். என்ட்ரி வந்து ரொம்ப ஷார்ப்பாக போடணுங்க. என்ட்ரி இப்போ நானே போடுற என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்குமே டீவியேஷன்ஸ் வந்துடுது. ஓகேங்களா. ஒரு 2 to 3 rupees வந்து டீவியேஷன்ஸ் வந்துடுது. கரெக்டாக நம்ம வந்து கால் வந்து கரெக்டாக எடுக்கணும். என்ட்ரி வந்து கரெக்டாக எடுக்கணும். நமக்கு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக என்ட்ரி எடுத்துடணும். ஓகேங்களா. சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டார்கெட்டு கூட நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி டார்கெட் புக் பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க, என்ட்ரி எடுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்காமல் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ வந்து டார்கெட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட கேபிட்டலுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு 1:2 ரேஷியோ எப்போவுமே வச்சுக்கோங்க. 1000 ரூபா நஷ்டம்னா 2000 ரூபா ப்ராஃபிட்டு. 1:2 ரேஷியோ ரிவார்டு வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஸோ நமக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம், டெய்லி நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரமும் உட்காந்துட்டு இருக்கணுங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு வந்து எங்களோட கான்செப்ட் படி பிஃபோர்
11க்குள்ளே நாங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அன்னைக்கு டே வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுதான் எங்களோட டார்கெட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த 11 o'clock நமக்கு என்ட்ரி கிடைக்கலனா சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுவோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து 1.5 hours நம்ம வந்து என்ட்ரி எடுத்து நாங்கள் முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் ஃப்ரேம் பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுங்கள். சரிங்களா? பில்டு பண்ணிவிட்டு அந்த ரூல் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம், பிஓஜி ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம், பிஓஆர் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம், கலர் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்கும் சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ எல்லாரும் 100% கரெக்டாக நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். நாங்கள் இந்த இடத்துல 8,000 பக்கம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் 2,000 பக்கம் நாங்கள் வந்து இங்கே லாஸ் பண்ணோம். ஆனால் கரெக்டான இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்ததுனால அடுத்த என்ட்ரி எங்களால் எடுக்க முடிஞ்சது. எடுத்துகிட்டு நாங்கள் ப்ராஃபிட்டை ரெக்கவர் பண்ணி எங்களுக்கு 4,000 இங்கே ப்ராஃபிட்டு. இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே வந்து இங்கே ப்ராஃபிட்டை மட்டும் நாங்கள் இங்கே எடுத்திருந்தோம்னா, இந்த என்ட்ரி எடுக்காமல் இருந்திருந்தோம்னா எங்களுக்கு வந்து இங்கே வந்து 6,000 ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? எங்களோட லாஸை ரெக்கவர் பண்ணி இங்கே வந்து 4,000 ப்ராஃபிட்டு. ஸோ ஈச் 6,000 18,000 நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண வேண்டியது. ஆனால் எங்களோட தப்பான என்ட்ரியால் நாங்கள் வந்து அரௌண்ட் 2,000 லாஸ் பண்ணோம். ஓகேங்களா? எவ்ரிபடி எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? நாம் வந்து கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ட்ரேடு வந்து நமக்கு கரெக்டாக போகலனாலும் நாளைக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு டெய்லி இருக்கும். ஸோ நாம் டெய்லியும் ட்ரேட் பண்ண முடியும். ஒரே நாளில் நம்ம ட்ரேட் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. ஸோ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.